சொல்லுங்க. மாவா. அடுத்தது HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா GCDன்னு சொல்லுவாங்க. GCD இல்லாட்டி HCF, தட் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், இல்லாட்டினா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அது வந்து மீப்போ வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? சரி, இப்போ HCF ஃபர்ஸ்ட் வந்து HCFன்றது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஒரு 2 நம்பர் கொடுத்தா, இப்போ இங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 நம்பரும் எதால வகுப்படுதோ, எந்த நம்பர் மேக்சிமம் எவ்வளவு வகுதோ ஆனா 3ஆலையும் வகுப்படணும். அதுதான் வந்து மீப்போமா, அதாவது LCM சொல்லுவாங்க. HCF சொல்லுவாங்க. LCMன்றது வந்து பெரிய நம்பர் வரும். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுங்க. இப்போ வந்து 16, 24, 32ன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து HCF சொன்னா எந்த நம்பர் எதாவது வகுப்படுன்னு பார்க்கணும். முதல்ல வகுப்படுன்றதுல வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லீஸ்ட் மல்டிபிள்னா லீஸ்ட் நம்பர்ஸ்ல பார்க்கணும். பிரைம் நம்பர்ஸ்ன்றது என்ன இருக்கு? 2, 3, 5 தெரியும் இல்லையா? பிரைம் நம்பர் வந்து 2, 3, 5, 7, 11, 13, 17 அதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிவிஷன் வந்து LCM கண்டுபிடித்து HCM கண்டுபிடித்து லீஸ்ட்னா 2ல தான் ஆரம்பிக்கணும். 2ல எல்லாம் டிவைட் ஆகுதா பார்க்கணும். அது ஆகலையா 3ல பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 4 தேவையில்லை, ஏன்னா 4ன்றது 2ல ஆயிட்டு இருக்கும். அடுத்தது 5, அடுத்தது 7, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து எது பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 2ஆல டிவைட் ஆகும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8, நெக்ஸ்ட் வந்து 12, 16, அகைன் 2, அப்போ வந்து 4, 6, 8, அகைன் 2, அப்புறம் 2, 3, 4. இப்போ இது மூணுமே இதான் வகுப்படுத்துது இல்லையா? ஆனா இங்க வந்து 3 வந்துருச்சு, அப்போ 2ஆல டிவைட் ஆகாது. அப்போ மூணுமே எந்த ஒரு இண்டிவிஜுவல் இந்த நம்பரால டிவைட் ஆகாதனால இப்போ எது எது காமனா இருக்கு? 2 into 2 into 2, அதுதான் வந்து HCF சொல்லுவோம். 2 into 2 into 2, 8. சப்போஸ் நமக்கு இதே தெரியும், 8 டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே மூணுமே 8ன்னு போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ HCF சொல்லிடலாம். சரி, LCM கேட்கறோம்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து பார்க்கணும் 2ஆல. ஸோ 1 டைம் இது 3 அப்படியே போட்டுக்கணும், இது 2 போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது இது பிரைம் நம்பர் ஆயிப்போச்சு. 2, 3 எதை டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். இப்போ மல்டிபிள் பண்ணா தட் இஸ் கால்ட் LCM. இது வந்து HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா 3 நம்பருக்கும் ஹையஸ்ட், இதுல ஹையஸ்ட் வந்து 8 தான், அதுதான் வந்து காமன் ஃபேக்டர். LCM வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்ன்னு சொன்னா இந்த மூணுமே எதால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஓட இன்டூ இந்த 2 into 3 into 2, அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ 8 2 16, 48, 96. LCM வந்து 96. 96ல வந்து 16 6 டைம்ஸ் வரும், 96ல 24 வந்து 4 டைம்ஸ் வரும், 96ல 32 3 டைம்ஸ் வரும் இல்லையா? தட் இஸ் கால்டு LCM. ஸோ இதுதான் வந்து பேசிக். சரிதானா? ஹையஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்ன்றது வந்து எத்தனை நம்பர் 3 இல்லை 2 கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 3 4 கொடுப்பாங்க. எது ஹையஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அது பார்க்கணும். LCMன்றது வந்து ஹையஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் எழுதிட்டு மீதி விட்டு போனதெல்லாம் எழுதிடணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 108, 288, 360 இருக்கு. அதே 108, 288 அண்ட் 360 இருக்கு. இப்போ இதெல்லாம் காமன். இப்போ நம்ம 2 டேபிள்ஸ் பார்த்தா இட் வில் டேக் டைம் இல்லையா? ஸோ அப்போ எது இதெல்லாம் ஈஸியா டிவைட் ஆகும்னு பார்க்கணும். 108ல 288ல 360ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது மூணுமே டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும்னா இதுக்கு நடுவில் ஒரு எது தெரிஞ்சுக்கணும். அதாவது டிவிசிபிலிட்டி இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நான் ரிமைண்டர் கொடுக்குறேன். இப்போ 2ஆல டிவைட் ஆகணும்னா ஒரு பெரிய நம்பர், ஒரு 10 டிஜிட்ஸ் நம்பர் கூட இருக்கட்டும், இதை 2ஆல டிவைட் ஆகணும்னு இட் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு கேட்டோம்னா லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 0 இருக்கு, இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஈவன் நம்பரா இருந்ததுன்னா தட் நம்பர் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லிடலாம். சரி, 3க்கு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. அடுத்து 2க்கு தெரிஞ்சு போச்சு, லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். 3க்கு பார்க்கணும்னா you have to add all those things. 1 plus 0 plus 8 மூணுத்தை ஆட் பண்ணுங்க, 9. 9 divisible by 3. So இது 3ஆல டிவைட் ஆகும். இது பாருங்க, 2 plus 8 10, 10 plus 8 18. It is also divisible by 3. அப்போ 360, 3 plus 6 9 divisible by, அப்போ 3ஆலே ஆகும். ஸோ ஓகேவா? அடுத்தது 4க்கு என்ன கண்டிஷன் சொன்னா
2 டிஜிட் செகண்ட் டிவிசிபிள் பை 2க்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டிஜிட் பார்த்த மாதிரி 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட், தட் இஸ் 08 4 ஆல் டிவைட் ஆகும், 88 4 ஆல் டிவைட் ஆகும், 60 4 ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ 4க்கு கண்டிஷன் ஓவர். 5க்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் நம்பர் பி 0 ஆர் 5 அப்படின்னு தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. ஓகேவா? 6க்கு என்ன கண்டிஷன், 2 ஓட கண்டிஷனும் 3 ஓட கண்டிஷனும் டேலி ஆகணும். 2 கண்டிஷன்னா லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கணும். ஈவன் நம்பர் மீன்ஸ் 0 2 4 6 8. ஆட் நம்பர்னா 1 3 5 7 9 இல்லையா? ஈவன் நம்பரா இருந்ததுன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. ஆஸ் வெல் அஸ் 3ன்னு சொன்னோமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 3 ஆல் டிவைட் பண்ணும். அப்போ இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6. அதர்வைஸ் இட் காண்ட். சரிதானா? சப்போஸ் லாஸ்ட் டிஜிட் 2ல இல்ல ஆட் நம்பர்ல இருக்குன்னா அப்போ கண்ண மூடி சொல்ல இது 6 ஆல் டிவைட் ஆகாது. அதே மாதிரி நம்ம 2 ஆல் டிவைட் ஈவன் நம்பரா இருக்கலாம், 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 3 ஆல் டிவைட் ஆகலாம், கண்டிப்பா அது 6 ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? 7க்கு வந்து டேபிள்ஸ் தான், 7 1 சார் 7 2 சார் போட்டணும். 8க்கு என்ன கண்டிஷன், 2க்கு வந்து லாஸ்ட் டிஜிட், 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட், 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 108 288 360 அது பார்க்கணும். அது டிவிசிபிள் ஆச்சுன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு சொல்லலாம். 9க்கு என்ன கண்டிஷன்னா 3ஓட கண்டிஷன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவிசிபிள் பை 3ன்ற மாதிரி 8ஓட கண்டிஷன் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9ன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 சொல்லிடலாம். சப்போஸ் இது 1 + 8 9 டிவிசிபிள் பை 9, 2 + 8 + 10 18 டிவிசிபிள் பை 9, 3 + 6 9. ஸோ தட் நம்பர் இஸ் மூணுமே 9 ஆல டிவைட் ஆகும். சரிதானா? 10க்கு வந்து தெரிஞ்சுதான் லாஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி 0. 11க்கு என்ன கண்டிஷன், ஆல்டர்னேட் நம்பர்ஸ். ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 11, 0வோ 11ஓ 22 அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11 சொல்லலாம். 12க்கு வந்து 3ஓட கண்டிஷனும் 4ஓட கண்டிஷனும் பார்க்கணும். 3ஓட கண்டிஷனும் டேலி ஆகணும், as well as 4ஓட கண்டிஷன் டேலி ஆச்சுன்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 12. இது வந்து பேசிக் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுல எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், லாஸ்ட் 108 8ல டிவைட் பண்ணி பாருங்க, 18 மீதி 2 28 வரல, 8 ஆல் ஆகாது. ஸோ தட் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. இதுவும் அதே மாதிரி தான், 2 + 8 + 18 அதை ஆட் பண்ண வேணாம், லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்கணும். 8னா 3 8s are 24, மீதி 4 48 டிவைட் ஆகும் 8 ஆல. ஸோ இது டிவைட் ஆகும், இது ஆகாது இல்லையா? ஆகுமா? 4 8s are 32 40 ஆகும், இதுவும் ஆகும், ஆனா இது ஆகாது. ஸோ அதான் 8 எல்லாம் விடாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த நம்பர் எடுத்தோம், இப்போ இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? பேசிக் அது 2ல இருந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. இல்லைன்னா நம்ம இதே மாதிரி போட்டுட்டோமா 2 2 2 போனோமா இட் வில் டேக் டைம். சரிதானா? இப்போ ஜென்ரலா இங்க பார்த்த உடனே 4 ஆல டிவைட் ஆகும், அது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 9 ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ 4 ஆல 9 ஆல இப்போ 4 ஆல பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்? ஏன்னா அது அடுத்தது பார்க்கலாம், 2 தேவையில்லை இல்லையா? 4 பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 4s are 8 27, இதுல வந்து 72, இதுல வந்து 90. இப்போ அங்கே 9 ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா 9 பார்த்தோம் இல்லையா நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அப்போ 9 ஆல டிவைட் ஆகும். 9 ஆல டிவைட் ஆச்சுன்னா 3 times 8 times 10 times. இப்போ இங்க ஒரு ஆட் நம்பர் வந்துருச்சு. இப்போ 2 ஆல் ஆகாது, 3 ஆகாது, அவ்வளவுதான் நின்று போச்சு. ஏன்னா ஒரு ஆட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டாப் இட். இங்க எப்படி பிரைம் நம்பர் வந்தோடனே நிறுத்திக்கிட்டோமோ அதுக்கப்புறம் 2 ஒரு தடவை பார்க்கணும், 3 ஒரு தடவை பார்க்கணும், அது தேவையில்லை இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து இதோட நிறுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் வந்து இந்த HCF 4 9s அவ்வளவுதான். இதோட ஆன்சர் வந்து 36 சொல்லலாம். சரிதானா? இட் இஸ் அனதர் மெத்தடும் இருக்கு. பெரிய நம்பரா இருந்ததுன்னா இது வந்து சின்ன இது மாதிரி பெரிய நம்பர், இதை விட பெரிய நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிங்க. இது மட்டும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? டோன்ட் ஹெசிடேட். இப்போ நம்ம போட்டுறது HCF தான் ஆக்சுவலி. ஓகேவா? இட் இஸ் கால்ட் HCF is equal to 4 into 9 is equal to 36. சப்போஸ் இதுல எல்சிஎம் கேட்க, இப்போ HCF தான் இது கொஸ்டின், ஆன்சர் இஸ் A. ஆனா நமக்கு வந்து எல்சிஎம் கேட்கறான்னு வச்சு என்ன பண்ணணும், இது அப்படியே வச்சுக்கணும். 36 இந்த 3 8 தெரியுமா, இதுக்கு வந்து எதால் டிவைட் ஆகும்?
ஃபர்ஸ்ட் 2ஆல பார்க்கணும். அதாவது 2ஆல பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஆயிடும், அது 5 ஆயிடும். அப்ப 3 4 5 அதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா 3 தனி, 4 ஈவன் நம்பர், 5 எல்லாம் பிரைம் நம்பரா வந்துச்சா. 4 வந்து அகைன் 2ஆல் டிவைட் பண்ண போறோம். அப்போ இதோட வந்து என்னது 2 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 5 பண்ணீங்கன்னா தான் எல்சிஎம் வரும். ஓகேவா? ரைட். இதுல வந்து அனதர் மெத்தட் சொல்றேன் நானு. இப்ப என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? 108, 288, 360 இது வருதுன்னு வச்சுங்க. இப்ப என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துங்க. 288 இன்னொரு மெத்தட் இது 108 டிவைட் பண்றீங்க. ஹவு மெனி டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ் 2 டைம்ஸ்னா 216. மீதி வந்து 27. திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த 108 இங்க போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் 288ல 108 how many times? 2 times 216. ரிமைண்டர் வந்து 72. திரும்ப வந்து இது வந்து டிவிசிபிள் நம்பர் ஆயிடும், இது வந்து டிவைட் நம்பர் ஆயிடும் 108. இப்போ இதுல how many times? 1 times 72 636. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணணும், இதை வந்து 72 இங்க வந்துடும். இது how many times? 2 times 72 0 வந்துச்சா. சோ இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து எது 0 வருதோ அந்த நம்பர் தான் HCF. இந்த ரெண்டு நம்பருக்கு 108க்கும் 280க்கும் 36 தான் HCF. இப்போ இந்த 36 மூணாவது நம்பருக்கு வருதா பார்க்கணும்னா என்ன பண்ண 360 டிவைடட் பை இந்த 360 36 பாருங்க. இதான HCF. அந்த HCF அதுல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணினா 10 டைம்ஸ் ஆகி போச்சு பாருங்க. 0 ஆயிடுச்சா. அப்ப that number is what? HCF is 36. பெரிய நம்பர் கொடுத்தானா 4 டிஜிட் 5 டிஜிட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நம்பர் 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் போட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் டிவிசிபிள் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மாதிரி ரிமைண்டர் பண்ணிட்டு வந்தோமா லாஸ்ட்ல 0 வரை நிறுத்தணும். சரிதானா? 0 வந்த பிறகு திரும்ப அந்த நம்பர் எடுத்துட்டு போய் அதுல ட்ரை பண்ணணும். அதுல 0 வந்துச்சுன்னா தட் நம்பர் இஸ் HCF சொல்லிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர். ஓகேவா? கிளியரா? இதுவும் காப் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்க சம் ஏதா இருந்தாலும் கொடுங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்? ஓகே, செகண்ட் மீசிமா ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 72, 108, 2100. ஸோ அதே தான் நம்ம என்ன பண்ணணும். அப்போ 72, 108, 2100. இப்போ இது பார்த்த உடனே 72 9ஆல 3ஆல எல்லாமே டிவைட் ஆகும். சரிதானா? 3ஆல் ஆகுமா? போகலாமா? அதாவது 7 + 2 அதாவது 2ஆல் ஆகும் கண்டிப்பா. ஒன்னு அடுத்ததுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா 2 போடும்போது திரும்ப தான் வரும். 3 7 + 2 9 இல்ல 2 போடுங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எப்பவுமே மினிமம் தான் போடணும். 36 இது வந்து 54 இது வந்து 105. ஓகேவா? அடுத்தது 33 + 6 இது வந்து 3ஆல டிவைட் ஆகுமா? 3ஆல பார்த்துருவோம். ஸோ 3 வந்தா 12 இது வந்து 180 தட் இஸ் 350. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து அகைன் எதால் ஆகும்? 2ஆலே ஆயிடுமா? 3 + 5 8 3ஆல் ஆகாது. அப்போ 2 பார்த்தீங்கன்னா 6 9 175. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கேட்டது வந்து எல்சிஎம். இப்போ HCF இருந்ததுன்னா இது பாருங்க, இது 5 இது வந்து என்னாகும் 6 3 1 + 8 3ஆல டிவைட் ஆகாது. 3ஆல் ஆகாது இல்லையா. அப்போ 5ல தான் ஆகும், அதெல்லாம் ஆகும். அப்போ காமனா எதுவுமே இல்லை. அப்போ HCFன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 × 2 3 × 2 12ன்னு போட்டுருவோம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது வந்து எல்சிஎம். அப்ப என்ன பண்ணும் ஃபர்தரா யூ கோ அஹெட். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இதோட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா 6 9 காமனா 3ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. அப்ப 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 2 3 175. அவ்வளவுதான், பிரைம் நம்பர் வந்துச்சு. இது வந்து 5ஆல தான் டிவைட் ஆகும், அது பிரைம் நம்பர் மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்போ வந்து எல்சிஎம் இஸ் வாட்? So LCM is equal to, you multiply all those things, 2 × 3 × 2 × 3 × 2 × 3 × 175 இல்லையா. 2 3 2 3 அப்போ நாகும் மல்டிபிள் பண்ணா 6 இது ஒரு 6 இது ஒரு 6 × 175
திரும்ப வந்து 36 into 6 216 into 175 மல்டிபிள் பண்ணினா இதுல எது வரும் பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க 37,800 வருதா பண்ணிடுவோம். தட் இஸ் 80 10 742 37,800. So answer B is the answer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த 2 கூட போடலாம், ஏன்னா எல்லாமே 12 ஆயிட்டு அப்புறம் 3 வரலாம். அப்படியே ஆர்டரா வந்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா? கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஹையர் இதுக்கு போயிடலாம். இப்போ சப்போஸ் என்னன்னா 3 3 சார் 9 இருக்கு இல்லையா, 9 8 டிவைட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ 2 2 சார் 4 4 2 சார் 8 இருக்குல்ல, அப்போ 8ஆலே இது டிவைட் ஆகும்னு அர்த்தம். 3 3 சார் 9 9ஆல டிவைட் ஆகும். 9 3 சார் 27 ஆகாது. 9 9 சார்ல இது ஆகும். இது வந்து எல்சிஎம்ன்றதுனால, ஹெச்சிசிஎஃப்னா அதோட பார்க்கணும். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப்க்கு ஒன்லி 2 2 சார் 4 தான் டிவைட் ஆகும், 8 ஆகாது. சரிதானா? ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 24 36 40. இது ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க அந்த சம்மை விட. தட் இஸ் 24 36 40. சம்ம எழுதிங்க, ஆப்ஷன் எழுதிங்க, அதான் நல்லது. வெறும் ஆன்சர் மட்டும் வேண்டாம். ஓகே, 24 36 40. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எது பார்க்கணும்? பிரைம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 2 12 18 20. அகைன் 2 6 9 10. அகைன் 2 3 9 5. நெக்ஸ்ட் 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன வரும்? 3 3 வந்து 1. ஏன்னா we have to find out LCM தான், அதனால தான் அடுத்தது போறோம் நம்ம. ஓகேவா? 3 5. அவ்வளவுதான், இங்க பிரைம் நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லிங்க, வாட் இஸ் தி எல்சிஎம்? 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 24 3s are 72 72 into 5 360. LCM is 360. That means what? 360 வந்து 24 டிவைட் ஆகும், 36 டிவைட் ஆகும், 40 டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு HCF சொன்னா என்ன சொல்லுவீங்க? இது ஒன்று இருக்க, இது 2 3ல டிவைட் ஆகுதா? என்னப்பா 8. இங்க வந்து ஆட் நம்பர் வந்துடுச்சப்பா. ஸோ 2 into 2 into இது தானே, இது வரையும் பாருங்க. 2 2s are 4 4 2s are 8. HCFனா 8. ஓகேவா? நம்ம ஓ சாரி கரெக்ட் 4 தான் வரும். இங்க 10 9 வந்துச்சு, 10 வந்துச்சுல. ஓகே 4 தான். 9 4s are 8 4 வந்து 6 4s are 9 4s are 10 4s are. கரெக்ட். LCM is 360, HCF is 4. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்ல ஒரு ஃபார்முலா சொல்லிடுவோம். இதுல வந்து ஒரு எல்சிஎம், இப்போ வந்து 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், HCF கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 எல்சிஎம் அதையும் HCF மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 நம்பர் இன்டு அனதர் நம்பர். இல்லைன்னா எப்படி சொன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது ஒரு எண்ணையும் மறு எண்ணையும் மல்டிபிள் பண்ணா வர்ற ஆன்சர் வந்து LCM HCF மல்டிபிள் பண்ணா ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, LCM கொடுத்துருவாங்க, HCM கொடுத்துருவாங்க, ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க, யூ ஃபைண்ட் தி அனதர் நம்பர் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் HCF கொடுத்துருவாங்க, யூ ஃபைண்ட் LCM கேட்பாங்க.
சம்டைம்ஸ் எல்சிஎம் கொடுத்துட்டு HCF அதே தான் மாத்தி எழுதிடலாம் ஃபார்முலாவை. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. வாட் இஸ் தி செகண்ட் ஒன்? LCM is equal to product of two numbers divided by HCF. இல்ல மூணாவது வந்து HCF கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதேதான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் டிவைடட் பை LCM. இதுல இருந்து அப்படியே உல்டாவா எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இன்னொன்னு வந்து இதுல வந்து ஒன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட் இஸ் தேர் கிவன் HCF அண்ட் LCM கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஒன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அனதர் நம்பர்னா என்ன சொல்லணும்? இதே தான் ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு LCM இன்டு HCF டிவைடட் பை அனதர் நம்பர் சொல்லணும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணீங்க. ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு HCF into LCM divided by another number. தமிழ்ல வந்து ஒரு எண் அது மற்றொரு எண் எழுதிங்க இங்க, தமிழ் மீடியம் இருக்குன்னா. ஓகேவா? புரியுதுங்களா? இதான் ஃபார்முலா. அனதர் நம்பர் கேட்டா கீழே ஒன் நம்பர்னு வந்துடும். எழுதிட்டீங்களா? அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபுல் நம்பர் கொடுத்துட்டாங்களா, உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டா யூ ஆர் ஃபைண்டிங் தி LCM ஆர் HCF. சப்போஸ் ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கண்டுபிடிக்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது LCM ஆஃப் ஃபிராக்ஷன், LCM ஆஃப் அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஃபிராக்ஷன்ன்றது என்னது? ஒரு பகுதி விகுதி, அதாவது ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கொடுப்பாங்க. மேல இருக்குது நியூமரேட்டர், கீழே இருக்குது டினாமினேட்டர். பகுதி விகுதி சொல்லுவாங்களா தமிழ்ல, இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா LCM கேக்குறாங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் மேல இருக்குது டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர் சொல்லணும். எது கேக்குறான்? LCM கேக்குறான்னா மேல இருக்கிறதுக்கு வந்து LCM கண்டுபிடிச்சணும். மேல இருக்கிற நம்பர் மட்டும் தனியா எடுத்துட்டு கீழே இருக்கிற நம்பர் எடுத்துட்டு வந்து HCF கண்டுபிடிக்கணும். சரிதானா? இன்கேஸ் HCF கேட்டாங்கன்னு வச்சுங்க, HCF ஆஃப் ஃபிராக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். புரியுதுங்களா? அதாவது இதுல ஃபிராக்ஷன்ல கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? LCM கேட்கறாங்களா, மேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் இது LCM கண்டுபிடிக்கணும், கீழே இருக்குது HCF கண்டுபிடிக்கணும். HCF கேட்கறாங்களா, மேல இருக்குது HCF, கீழே இருக்குது LCM. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஃபார்முலாஸ் HCF அண்ட் LCMல. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சம் போயிடலாம். கையெழுத்து புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் எழுதுறேன். இந்த ஃபார்முலாஸை தனியா ஒரு பேஜில் எழுதி பாக்ஸ்ல போட்டு வச்சுங்க, ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே? என்ன கேளுமா? சொல்லு, எது வேணும்? ஓகேங்க, என்ன கேளுப்பா? புரியுதா? கையெழுத்து புரியலையா? மேல NRன்றது நியூமரேட்டர், மேல NR போட்டுருங்க, DR வந்து டினாமினேட்டர். ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட், இரண்டு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா ஆகியவற்றின் பெருக்கு தொகை 24 ஆகும். அவற்றின் ஓர் எண் R எண்ணில் மற்றொரு எண் என்ன டேஷ் ஆகும். இப்ப சொன்ன இல்லைங்களா, இரண்டு எண்களின் மீசிமா மற்றும் ஆகிய, அவனே சொல்லிட்டான், தி ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF of two numbers is 24. One of them is 6 and the other number is what? இங்க வந்து HCF தனியா LCF தனியா கொடுக்கல, அதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? சம்மு ஃபார்முலா என்னது? LCM into HCF is equal to product of two numbers. இப்போ வந்து இவன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் என்ன சொன்ன? ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF கொடுத்துட்டான். தட் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அது கொடுத்துட்டான். ஒரு நம்பர் வந்து 6ன்னு கொடுத்துட்டான். வாட் இஸ் தி அனதர் நம்பர்? அப்படின்றதுல போட்டுடலாம். சில சம்முக்கு வந்து டைம் எடுக்கும், சில சம்முக்கு வந்து இந்த மாதிரி நோ மினிட்ல போட்டு போயிடலாம். இப்போ ஆக்சுவலி என்னது? அனதர் நம்பர் இஸ் வாட் ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் டிவைடட் பை அனதர் நம்பர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அவனே கொடுத்துட்டானே, 24 by அவ்வளவுதான். தட் நம்பர் இஸ்
4. புரியுதுங்களா? ஃபார்முலா தெரிஞ்சது இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். இவனே சொல்லிட்டான், இரண்டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ். அவனே சொல்லிட்டான், ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் மல்டிபிள் பண்ணா 24 தான். That one is equal to another product of two numbers. That one number is 6. அப்போ what is another? 24/6. That is the answer. 4 is the answer. Okay. போலாமா? இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போ போல் 45 மடங்கு. அவற்றுள் ஒரு எண் 125. மீப்போவா மற்றும் மீசிமா ஆகியவைகளின் கூடுதல் 1150 எனில் மற்றொரு எண்ணை காண்க. If the LCM of two numbers is 45 times of the number of HCF, then if one of them is 125, sum of LCM and HCF is 1150. Find the other number. Sum note பண்ணீங்க. தமிழ் மீடியம் தமிழ் எழுதிங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதிங்க. ரெண்டோட it will take time. If the LCM of two numbers is 45 times the number of HCF, then if one of them is 125, sum of LCM and HCF is 1150. Find the other number. Sum புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, LCM வந்து HCF மாதிரி 45 மடங்குன்றாங்க. அது LCM வந்து 45 மடங்கு HCF மாதிரின்னு சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அதுல ஒரு நம்பர் வந்து 120 சொல்லிட்டாங்க. ஒன் நம்பர் வந்து அங்க 6ன்னு சொன்ன மாதிரிங்க 125 சொல்லிட்டாங்க. அடுத்தது சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 1150ன்றாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆட் பண்ணா 1150ன்னு சொன்னா ஃபைண்ட் தி அதர் நம்பர். ஏன்னா ஒன் நம்பர் கொடுத்துட்டான் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சம்ம புரிஞ்சது இல்லையா? அப்போ வந்து ஹெச்சிஎஃப் தான் எப்பவுமே சின்னதா இருக்கும், எல்சிஎம் பெருசா இருக்கும் இல்லையா? அவன் அதான் சொல்றான், ஹெச்சிஎஃப் மாதிரி அது அவ்வளவு மடங்குன்னு சொன்னா லெட் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வைங்க. அப்போ எல்சிஎம் வந்து என்ன சொல்றான், இது மாதிரி 45 மடங்கு நானது 45 இன்டூ எக்ஸ், அதான் 45x. இது ரெண்டும் கிவன் கொடுத்துட்டான். அப்புறம் என்ன சொல்றான், ஒன் நம்பர் வந்து என்னன்னு சொல்றான், 125 சொல்றான். அதுக்கடுத்து என்ன சொல்றான், எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 1150 சொல்றான். இதுதான் கிவன். அவன் கேட்கறது வந்து அனதர் நம்பர். நான் உங்களுக்கு புரியறதுக்காக பிரிச்சு எழுதுறேன். எக்ஸாம்பிள் உள்ளெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சம் கொஞ்சம் பெருசா இருந்தா புரியறதுக்காக இப்படி பிரிச்சு எழுதுறேன். நீங்க எக்ஸாம்ல ஸ்ட்ரெயிட்வே போகலாம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து இப்போ இந்த கிவன்ல இருந்து தான் அனதர் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்றோம், ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு வச்சோமா, எல்சிஎம் வந்து 45x. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷனு, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஆட் பண்ணினா 1150ன்னு சொல்லிட்டாங்க. அது ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம் ஆட் பண்ணினா 1150. அப்படின்னா அது HCF LCM வந்து என்னது, 45x plus x is equal to 1150. அப்போ மொத்தமா என்னது, இது xன்றது 1x அர்த்தம். So 46x is equal to 150, 1150. X is equal to 1150 by 46. 2 அடிச்சோமா 23. இது வந்து 5 times 7 5 இல்லையா? இது கண்டிப்பா டிவைட் ஆகும். அப்படி பாத்தீங்கன்னா 2 times 46 மீது 115 5 times வருமா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது, 25. இது வந்து என்னது, HCF. அடுத்தது வந்து 45x என்ன, 45 into 25. 5 into 25 125 12 112. ஓகேவா? இது வந்து என்னது, எல்சிஎம். ஓகே. சோ இப்போ நம்ம எக்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைண்ட் another நம்பர்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? another number is equal to HCF into LCM divided by one number. அப்போ என்ன வரும், இங்க 25 into 1125 டிவைடட் பை ஒன் நம்பர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 125 இல்லையா? இந்த 25 வந்து இதுல வந்து 5 times, இந்த 5 வந்து இதுல வந்து 2 times 2 times 5 times. So another number is what, 225. புரியுதுங்களா? அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா,
இரு எண்களின் மீசிமானது மீப்போவோல் 45 மடங்குன்றாங்க. அப்ப மீப்போவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க, மீப்போவை வந்து மீப்போமா வந்து 45 எக்ஸ். அதுல ஒரு கண்டிஷன் சொல்றான், ரெண்டுத்தையும் கூட்டம் 1150. அதனால தான் எக்ஸ் பிளஸ் 45x is equal to 1115 போட்டு எக்ஸோட வேல்யூ 25 கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஹெச்எஸ்எஃப் தான் எக்ஸ் 25, எல்சிஎம் வந்து 45 into 25 பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு அனதர் நம்பர் வந்து அந்த மாதிரி போட்டணும் 25. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள்ல இது போடணும்னு அவசியமே கிடையாது, 45 into 1125, ஏன்னா அது கேட்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க போட்டுக்கலாம். என்ன பண்ணிடலாம், ஹெச்எஸ்எஃப் into 25 into 25 into 45 divided by 125 போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா வந்துடும் ஆன்சர். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போடலாம். சரிதானா? புரிஞ்சது? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. அகைன் ஐ வில் டெல் யூ. So answer is 225. யாருக்கா புரியலன்னா சொல்லுங்க. அகைன் ஐ வில் டெல் யூ. டோன்ட் ஹெசிடேட். நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் போய் ஒரு தடவை போட்டு பாருங்க, செம்ம படிங்க, வீட்டில் போட்டு பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சுனாலும் மற்ற செம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசா ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்? 150 150 225 என்ற இரு எண்களின் மீப்போவான் 75 எனில் அவ்வெண்களின் மீப்போமா என்க. If the HCF of two numbers 150 and 225 is 75, then the LCM of those numbers கேட்கிறான். அதாவது HCF of two numbers வந்து HCF 75 சொல்லிட்டான், ரெண்டு நம்பர் 150 and 225 சொல்லிட்டான், இரு எண்களின் சொல்லிட்டான் இல்லையா? அப்போ வாட் இஸ் தி எல்சிஎம்? எல்சிஎம் ஃபார்முலா என்னது? ஃபைண்ட் தி எல்சிஎம் தானே கேட்கறாங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை, அவ்வளவுதான். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் divided by HCF. ஃபார்முலா ப்ராடக்ட் டூ நம்பர்ஸ் எது இது கொடுத்துருக்காங்க? 150 into 225 divided by HCF வந்து 75. இந்த மாதிரி ரொம்ப சின்னமா. எஸ், கரெக்ட். தட் இஸ் இது 1 time, இது வந்து 3 times. 3 into 150 450. அவ்வளவுதான். வெரி குட். சிம்பிளிஃபிகேஷன். 3 into 75 220, அதான் 3 times வருது. ஓகேவா? சம் எழுதிட்டு போடுங்க. புரியலன்னா கேளுங்க. ஈஸி தான் இல்லையா? ஃபார்முலா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியா போயிட்டு நோ மினிட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். டிவிஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது நான் 5 வேலை அடிக்கணும், அப்புறம் இன்னொரு 5 வேலை அடிக்கணும். 75 into 3 220 3 times நான் ஸ்ட்ரெயிட்டாவே போட்டேன். ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்? இரு எண்களின் விகிதம் 15:11 மற்றும் அதன் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் 15:11. தி HCF of two numbers is 13. Find two numbers. ரேஷியோன்றது என்னது? விகிதம்ன்றது வந்து லீஸ்ட் மாதிரி, இது லீஸ்ட் நம்பர். அது என்ன சொல்லுவோம்னா, இப்போ 10:15 சொன்னோமா, அதுல என்ன 5 வேலை அடிச்சிடலாமா? 2:3 லீஸ்ட் டேர்ம் சொல்லுவாங்க அதை. ஓகேவா? ஸோ மேல பெரிய நம்பரா இருக்கும், அது அப்படியே லீஸ்டா குறைச்சிக்கிட்டே வரும். அதுக்கு மேல குறைக்க முடியாதுன்னா அதான் வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, the ratio of two numbers 15:11 சொல்லிட்டாங்க. அப்போனா இது வந்து என்ன இருக்கலாம்? 150 and 110 இருக்கலாம், 10 எடுத்தோமா, இல்ல 30:22 இருக்கலாம், எது ஒண்ணா இருக்கலாம். அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா அங்க வந்து என்ன சொல்றாங்க, மீப்போ HCF is 13 சொல்லியாச்சு. HCF is 13 சொல்லியாச்சு. அப்போ நம்ம சாதாரணமா ரேஷியோன்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லுவோம்? 15x is to 11x தான் சொல்லுவோம். ரேஷியோனால சம் மல்டிபிள்ஸ் வந்து அங்க ரெடியூஸ் பண்ணி தான் நாங்க வந்தது. எக்ஸ் இஸ் காமன். அப்போ எக்ஸ் ஆச்சுன்னா 15:11 சரிதானா? ஸோ இதுக்கு நம்ம இது பார்க்கணும்னு வச்சுக்கோ. HCF காமன் என்ன இருக்கு? எக்ஸ். ஸோ 15:11. ஸோ அப்போ திஸ் ஒன் இஸ் கால்டு HCF. HCF is there given one value. HCF is what? 13. So x, therefore x is equal to 13 by given data. Therefore what is the number? 15x is equal to 15 into 13 and 11x is equal to 11 into 13. All of 15 na 45 4 195. இது வந்து 143.
195 and 143. Option C is the answer. புரியுதுங்களா? ரேஷியோ கொடுத்துட்ட பிறகு அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹையர் டேர்முக்கு எடுக்க சொல்ல இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், காமன் மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 15x 11xன்னு சொல்லிட்டு வாட் இஸ் HCF பார்த்தோமா, எக்ஸ் தான். ஸோ எக்ஸ்ன்னு வந்துட்ட பிறகு அவனே கொடுத்துட்டான், HCF வந்து 13. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 சொன்னா வாட் இஸ் டூ நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா 15x and 11x. 15 into 13 and 11 into 13. That is the answer. Okay. சிம்பிள் தான். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? அது ஏன் x is equal to 13 எடுக்கணும்னு தெரிஞ்சது இல்லையா? ஆர் யூ கிளியர்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே போலாமா? 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் மீசிமா 2400 எனில் மீபோவா காண்க. 3 numbers are in the ratio 3:4:5 and their LCM is 2400. Then their HCF is what அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? இங்கே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கொடுத்தா நம்ம என்ன எடுக்கணும்? தட் நம்பர் இஸ் 3x 4x 5x எடுக்கலாமா? அப்போ we will take this as 3x, 4x, 5x. இதுக்கு LCM they are given in a நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 2400. ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் வந்து நம்ம வந்து இது லீஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க 3:4:5. அதை வந்து let it be 3x 4x 5xன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ இதுக்கு LCM பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இதை டிவைட் ஆகுமா? அப்போ நாகும் 3 4 5. இது எக்ஸ்ன்றது என்னது? 3ஆல டிவைட் ஆயிடுச்சா? போன சம்ல பார்த்தோமே HCF. வெரி குட். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைம் நம்பர் தான். ஸோ 3 சொன்னீங்கன்னா 1 4 5 LCM கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏன்னா LCM தான் வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா? 1 1 1 1 5. ஏன் இது 1 4 எடுக்கிறோம்னா ஒரே ஒரு 4 தான் இருக்கு, ஆனால் ஸ்ட்ரைட்டாவே எடுத்துடுறோம். ஓகேவா? அடுத்தது 5. ஸோ புரியல இல்லையா? 1 1 5. அடுத்தது வந்து 1 1 1. இப்போ வந்து வாட் இஸ் LCM? LCM is equal to x into 3 into 4 into 5, that is equal to 60x is equal to another 2400. Yes, 2400. அப்போ x is equal to 2400 divided by 6. 2400 by 60. 0 0 அடிச்சிடும். இது வந்து 40. x is equal to 40. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கிறான்? HCF தாங்க. நமக்கு HCF x தானே. ஸோ ஸ்ட்ரைட் அவே HCF is equal to 40. அவ்வளோதான். HCF is equal to 40. அந்த வாட் ஆர் த 3 நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3 into 40 4 into 40 5 into 40ன்னு சொல்லணும். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே HCF நம்ம சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 120 160 200 போட்டு திரும்ப LCF கண்டுபிடிப்போம். HCF தேவையில்லை. நம்ம எக்ஸ் தானே இங்கே LCM HCF ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். x is equal to 40ன்னு சொல்லிட்டு. ஓகே, LCM is equal to ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? புரியலாமா? 2 power 4 into 3 square into 5 cube into 7, 2 cube into 3 cube into 5 square into 7 square மற்றும் 3 into 5 into 7 into 11 மீ போவா காண்க. ஃபைண்ட் தி HCF. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. HCFன்னு சொன்னாங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? 3த்துல காமன் எடுத்து எழுதிடணும். 3த்துல காமன் என்னது? லீஸ்ட் காமன் எழுதணும். 3த்துல லீஸ்ட் காமன் எழுதணும். LCM கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் காமன் எழுதணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிதானா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா வாட் இஸ் HCF நோட் பண்ணிங்க. சம்ம நோட் பண்ணுங்க. கரெக்டா எழுதிங்க. பவர்லாம் பார்க்க சொல்லி டவுட் வரக்கூடாது. 2 power 4 மேல எழுதணும். பக்கத்துல எழுதினா 24 படிச்சிருவீங்க. 2 power 4 into 3 square into 5 cube into 7 பக்கத்துல இருக்கும். ரைட்.
இப்போ இது மூணுத்துக்கும் என்ன கேட்கறாங்கன்னா HCF கேட்கறாங்க. HCFனா மூணுத்துக்கும் காமனா இருக்கிறதுல சின்ன நம்பரை எழுதணும். மூணுத்துல காமனா இருக்கிற லீஸ்ட் நம்பர். இப்போ இங்க 2/4 இருக்கு, இங்க 2/3 இருக்கு, அங்க 2வே இல்லை. காமனா இருக்கா? இல்ல, அதை விட்டுறணும். ஓகேவா? இப்போ இதுக்கு வாங்க. 3 ஸ்கொயரு 3 கியூப், அங்க 3 இருக்கு. மூணுத்துல எது சின்னது? 3னா 3/1 அர்த்தம். அப்போ அந்த ஒரு 3 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது இன்டூ மல்டிபிள் சொல்றான் இல்லையா, அதனால இன்டூ. அடுத்தது 5 கியூப், அங்க 5 ஸ்கொயரு, அங்க 5 இருக்கு, 5 மட்டும் தான் எடுக்கணும். அடுத்தது இங்க 7 இருக்கு, அங்க 7 ஸ்கொயர் இருக்கு, அங்க 7 இருக்கு, அங்க 7 எடுக்கணும். அடுத்தது 11 அங்க இருக்கு, இங்க எங்கேயுமே இல்லை. சரிதானா? அப்போ என்ன ஆகும்? 3 5s are 15 into 105. அவ்வளவுதான். HCF is 105 is the answer. புரியுதுங்களா? சம் பார்த்தோன்னா பெருசா இருக்கும், தெரியும் இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களே. என்ன பண்ணணும்? HCFன்னு சொன்னோமா என்ன பண்ணணும்? மூணுத்துல எது காமனா இருக்கோ அதுல சின்ன நம்பரை மட்டும் எழுதணும். ஓகேவா? சப்போஸ் LCM கேட்கறாங்க, இதே சம்ல HCF தான் கேட்டிருக்காங்க, ஆனா LCM கேட்கறாங்க, என்ன சொல்லுவீங்க? அதாவது காமனா எடுத்து எழுதிடணும், எழுதிட்டு அதுக்கப்புறம் விட்டு போனதெல்லாம் எழுதணும். ஹையஸ்ட் இதுல வந்து நீங்க வந்து HCF வேணாம், ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம். 2/4 2/3 அங்க இல்ல, அப்படின்னா எழுதிக்கணும் 2/4 எழுதிக்கணும். அடுத்தது 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 தான் இருக்கு, 3 கியூப் எழுதிடணும். அடுத்தது 5 கியூப் 5 ஸ்கொயர் 5 கியூப் இன்டு 7 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அடுத்தது அது எழுதணும், ஏன்னா இங்க இல்லைன்னு விட்டுருக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாதான் LCM. இவ்வளவு பெருசு இப்படிதான் ஆன்சர்ல இப்படிதான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சரிதானா? ஏன்னா இட் வில் டேக் டைம்ன்றதுனால. ஸோ இன்னைக்கு வந்து HCFனா லீஸ்ட் டேர்ம் காமனா இருந்து எடுக்கணும். இங்க வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், இந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? இது வந்து LCM. ஆனா அவங்க கேட்டுக்கிறது HCF தான் கேட்டிருக்காங்க, அது மட்டும் நம்ம சொன்ன போறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக அதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 3/5 35 35 x/5 y cube z/4 49 x² y z cube 14 xy square z square in HCF கேட்கறாங்க. அங்க வந்து வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் இருந்தது இல்லையா, ABCD ஆல்பபெட்ஸ் மட்டும் இருந்தது. இங்க வந்து நம்பரும் கூட அடிஷன் ஆயிருக்கு பாருங்க. என்னென்ன இருக்கு? 35 இருக்கு, 49 இருக்கு, 14 இருக்கு. இங்க வந்து HCF தான் கேட்கறாங்க. அது எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் பாருங்க. 35 49 14 எல்லாம் எதாவது டிவைட் ஆகும் 7 அல்ல, 5 7 2 அவ்வளவுதான். இது ஆயிடுச்சு, அதனால 5 தான். இது இப்போ 7 எடுத்துறீங்க HCF. எடுத்துட்டு பிறகு இனிமேல் வேரியபிள்ஸ் பாக்குறீங்க. என்ன வரும்? x/5 x² x, எது சின்னது? x. அடுத்தது y³ y² which one is smaller? y. அடுத்து z/4 z³ z². that is option B is the answer. புரியுதுங்களா? அதாவது ப்ரீவியஸ் சம்மரி அந்த ஆல்பபெட்ஸ்னா அதை எடுத்துடுறோம் வேரியபிள்ஸ்னா. இங்க நம்பர் வந்துட்டுனா 35 49 14க்கு என்ன காமன் பார்த்துடணும், HCF. இதே மாதிரிதான் என்ன பண்ணும், LCM கேட்டாங்கன்னா அந்த 572க்கு திரும்ப அதை போடணும். 2 7s are 10 49 490 வரும். 490 அது அங்க வந்துருக்கு பாருங்க, LCM கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன்ல LCM கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 5s are 10 7 7s are 49 49 to 490 வந்துச்சா, ஹையஸ்ட் பவர் எழுதிட்டு இருக்காங்க பாருங்க, அதான் LCM. அது நமக்கு இங்க கேட்டுக்கிறது HCF தான், இது மட்டும் போட்டா போதும். ஓகேவா? போலாமா? 16x³ y² 24xy³ z in me போவா. Find the HCF of 16x³ y² 24xy³ z சொல்றாங்க. அதே மாதிரி தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து 2³ 24 2³ 2/4 கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிங்க. ஆமா 16க்கும் 24க்கும் HCF வாட் HCF 8 இல்லையா? 16க்கும் 24 8 போட்டுடலாமா? ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். ஏன்னா 2 அதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டோம் இல்லையா? அப்போ 2 போயிட்டே வந்தீங்கன்னா 2 2s are 4 4 2s are 8ன்னு வரும். ஸோ 8 ரெண்டாலுமே டிவைட் ஆகும் பாருங்க. 2 8s are 3 8s are நம்ம அதான் 8ன்றது வந்து அங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல வந்து 2 cube 24 2 cube 2 power 4ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 2 cube ரெண்டுத்துல தான் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 16க்கும் 24க்கும் பாத்தீங்கன்னா 8 இல்லைன்னா இப்படி பாருங்க 2 8 12 அடுத்தது 2 4 6 அடுத்தது 2 2 3. ஸோ அப்போ இது 3 தான். அப்போனா அது 2 கியூப்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 2 கியூப் போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ் கியூபுக்கும் எக்ஸுக்கும் எக்ஸ், அப்புறம் ஒய் ஸ்கொயருக்கும் ஒய் கியூபுக்கும் ஒய் ஸ்கொயர். இங்க இசட்டே இல்லை. ஸோ 2 கியூப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எது? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். என்ன ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? ஏன் 2 கியூப் எழுதுன்னா ஆன்சர்ல வந்து அதான் கொடுத்துருக்காங்க. 18 கொடுத்துருந்தா நம்ம 18 போட்டுக்கலாம். ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் y cube plus 1 மற்றும் y square minus 1 இன் மீப்போவா காண்க. ஃபைண்ட் தி HCF of y cube plus 1 and y square minus 1. இது வந்து அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா போயிடணும். அல்ஜிப்ரா ஃபார்முலா என்ன தெரியுமா நமக்கு? இந்த பேசிக் ஃபார்முலா எல்லாம் ஒரு ரிமைண்ட் பண்றேன், ஞாபகம் வச்சுங்க. சைட்ல எழுதி வச்சுங்க. a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் பேசிக். அடுத்தது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதே உல்டா இப்படி எழுதி அப்படியும் தெரிஞ்சுக்கணும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி. இது எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் இது a மைனஸ் பி. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபார்முலா. ஆனா இங்க y கியூப் கொடுத்துட்டான் பாருங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா a பிளஸ் பி அதாவது ஹோல் கியூப் அப்படின்னு சொன்னோமா a கியூப் பிளஸ் 3ab இன்டூ a பிளஸ் பி பிளஸ் பி கியூப்னு சொல்லலாம். சரிதானா? ஓகே. இப்போ இதே வந்து இப்படி வந்ததுன்னு வச்சு இன்னொரு ஃபார்முலா இருக்கு இதுலயே. அதாவது a கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னு சொன்னோமா a பிளஸ் பி இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல வந்து மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க. a கியூப் மைனஸ் பி கியூப்னு சொன்னா இங்க வந்துடும் மைனஸ் பி, இங்க வந்து பிளஸ் வந்துடும். a ஸ்கொயர் இங்க 2ab வெறும் ab தான், ஞாபகம் வச்சுங்க, பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுல வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க இதுல தான் இங்க யூஸ் ஆக போகுது நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து y கியூப் பிளஸ் 1ன்றாங்க. 1ஓட பவர் எனி நம்பர் இருந்தாலும் 1 தான். 1 பவர் 1னால 1 தான், 1 பவர் 100னால 1 தான், 1 பவர் 1 crore-னாலும் 1 தான். 1 into 1 into மல்டிபிள் பண்ணுமா இல்லையா? அப்ப இந்த 1 வந்து இங்க கியூப் இருக்கா? அப்ப அதை வந்து நம்ம we can rewrite as 1 cube-னு எழுதலாம். எழுதலாமா? rewrite as 1 cube-னு எழுதலாம். சரிதானா? அப்போ y cube plus 1 cube. இதுக்கு என்ன ஃபார்முலா? a cube plus b cube-னா a plus b. அப்பனா வரும் a க்கு பதிலா y plus 1 into y square minus y into 1 y plus 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலா வந்து இந்த யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ y square minus 1 அதே மாதிரி அந்த 1 என்ன எழுதலாம்? 1 square எழுதலாம். அப்போ we will write as y square minus 1. இது வந்து 1 ஸ்கொயர்னு சொல்றீங்க. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன எழுதுங்க? a plus b into a minus b. அப்போ என்ன எழுதுங்க? y plus 1 into
இப்போ பிரிச்சுட்டோம் இதை. இது ரெண்டுத்துக்கும் என்ன கேட்கறான்? HCF கேட்கறான். HCFனா ரெண்டும் டிவைட் ஆகணும். இது ரெண்டுத்துக்கும் காமனா எது இருக்கு? அவ்வளவுதான். அதான் தட் இஸ் தி ஆன்சர். ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு y plus 1. ஓகேவா? இருக்குமா? அது இங்க தேவை. அது வந்து என்னன்னா a minus b whole cube is equal to a cube minus 3ab into a minus b a plus b minus b cube. சரிதானா? அது அப்போ அல்ஜிப்ராய்க்கு வர சொல்ல அகைன் சொல்லுவோம் அதை. ஆனால் இப்போ இதுக்கு தேவையானதுனால அதை கட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது வந்து பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். டவுட் இருக்கேன், 1 செகண்ட். a minus b னா a square into இங்கதான் மைனஸ், இங்க பிளஸ். ஃபர்ஸ்ட் போட்டதான் ஃபார்முலா கரெக்ட். ஃபார்முலா சைடில் எழுதிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து திஸ் ஒன். ஓகேவா? ஃபார்முலா தனியாக எழுதி பாக்ஸ் எழுதிங்க. இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ, நான் ஏன்னா திரும்ப ரெஃபர் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் a cube b power 4 a b power 5 c square a square b power 7 c in மீ போவான். அதேதான் GCD. அங்க HCF கேட்டா இங்க GCD, both are same. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதுனா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லுவாங்க. சரிதானா? ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ வந்து இதுல வந்து என்ன எழுதிங்க? லீஸ்ட் எது? a cube a ஸ்கொயர்ல, அதான் HCF தான், GCD தான். சம் எழுதிங்க. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். எல்லாத்துக்கும் ஏ தான் ஸ்மாலஸ்ட். அடுத்தது b power 4 b power 5 b power 7 b power 4. there is no c in first element. so answer is option A. அவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. அதான் நோ மினிட்ல போட்டுடலாம் அந்த மாதிரி சம்லாம் இல்லையா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ் தான். ஓகேவா? போலாமா? 2 power 5 into 3 power 5 into 5 cube into 7 square into 11 2 cube into 3 square into 5 into 11 மற்றும் இதன் மீசிமா. இப்போ எல்சிஎம் முன்னாடி HCF கேட்டாங்க இல்லையா? இப்போ வந்து எல்சிஎம் கேட்கறாங்க. எல்சிஎம் என்ன பண்ணணும்னா அதிகமா இருக்குது எடுத்து எழுதணும், எடுத்துட்டு விட்டு போனதெல்லாம் எழுதணும். எல்லாத்தையும் காமனா இருக்கு விட்டுறக்கூடாது. அப்பனா ஒண்ணு இங்க இதுல வந்து கரெக்ஷன் ஒண்ணு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 3 power 5 3 power 5 ஆப்ஷன்ல 3 power 5 எழுதிங்க. ஆப்ஷன் டி. ஏன்னா பாத்தீங்கன்னு வச்சுங்க, 2 power 5 2 cube 2 power 4 இது ஹையஸ்ட் 2 power 5. அடுத்தது 3 power 5
3 ஸ்கொயர் 3 பவர் 4 3 பவர் 5 அதான் ஹையஸ்ட். அடுத்தது 5 கியூப் 5 ஸ்கொயர் 5 கியூப். அடுத்தது 7 ஸ்கொயர், அங்க 7 இல்லை வெறும் 7 தான் இருக்கு, அப்போ 7 ஸ்கொயர். அடுத்தது 11 அதுல இல்ல, இருந்தாலும் போட்டுருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். புரியுதுங்களா? என்னம்மா? இல்ல பரவாயில்ல, அதாவது ஜிசிடிக்கு தான் இருக்கணும், எல்லாத்துல இருந்தா தான் அதை எடுக்கணும். எல்சிஎம்ல வந்து விட்டு போனதெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னு விட்டுறக்கூடாது. போன சம்பள சி 2த்துல இருந்தது, நம்ம ஹெச்சிஎம்னா விட்டுட்டோம். ஆனா இந்த சம்பள சி இருந்ததை சேர்த்துக்கணும். எல்சிஎம்ல வந்து விட்டு காமனா எழுதிடணும், பிளஸ் விட்டு போனதை எழுதணும். இந்த மாதிரி சம்பளம் வந்து நீங்க ஹையஸ்ட் எழுதிட்டு விட்டு போனதை எழுதிட்டீங்கன்னா தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 4 into x plus 1 மற்றும் 2 into x square minus 1 என்பனவற்றின் மீசிமா. வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 4 into x plus 1 and 2 times of x square minus 1? இப்போ எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஹெச்சிடி பார்த்தோம், போன சம்மர் எல்சிஎம் மாதிரி இது கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணணும், இது வந்து x plus 1 இருக்கு, இங்க x square minus 1 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிரிச்சுக்கணும். இப்போ 4 into x plus 1 இருக்கு இல்லையா, நம்ம 4 என்னன்னு பிரிச்சுக்கலாம், 2 into 2 into x plus 1 எழுதலாம். எழுதலாமா? 4 பிரிச்சுட்டோம், அவ்வளவுதான். அடுத்தது வந்து 2 into x square minus 1 ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸ்க்கு ப்ரீவியஸ் மாதிரி x square minus 1 வந்து x square minus 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 into வாட் இஸ் த ஃபார்முலா, x square minus 1 x plus 1 into அவ்வளவுதான், x plus 1 into x minus 1. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்போஸ் இவன் எல்சிஎம் தான் கேட்டிருக்கான், ஹெச்சிசிடி கேட்டிருந்தானா ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தானா என்ன சொல்லிங்க, ஒரு 2 ஒரு x plus 1 தான் எழுதுவோம் இல்லையா? அப்போ என்ன எழுதுவோம், நம்ம 2 into x plus 1 எழுதிட்டு விட்டு போனது என்ன இருக்கு, அதாவது இது மட்டும் தான் நம்ம எழுதிருப்போம். விட்டு போனது என்ன இருக்கு, 2 ஒரு 2 இருக்கா, விட்டு போனது என்ன இருக்கு, சாரி இந்த எக்ஸ் இதோட, அப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் 1. அப்போ என்ன வரும், 2 2s are 4 into x plus 1 into x minus 1. இதே வந்து 4 into x square minus 1 எழுதலாம். ஹையஸ்ட் அவ்வளவுதான். இந்த இப்படியே பார்த்துக்கலாம், x square minus 1 x plus 1 இன்க்ளூடட். ஹையஸ்ட் 2க்கும் 4க்கும் இது ஹையஸ்ட் 4, இது 2 ஸ்கொயர் இது 2, அதனால 2 ஸ்கொயர் எழுதிடுங்க. இதுல வந்து இதுல அடக்கம்னா x square minus 1 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே எழுதலாம். உங்களுக்கு புரியறதுக்காக பிரிச்சு எழுதிருங்க. ஆக்சுவலி நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே எக்ஸாம்ல அப்படியே போயிடலாம். புரியுதா சொல்றது? அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் இப்ப சொன்னது புரிஞ்சுதுங்களா? அந்த ப்ரீவியஸ் அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா ஐடென்டிட்டிஸ்ல இருந்து எடுத்தது இது. அது அங்கங்க வரும், அது அந்த ஃபார்முலாஸ் தான் ஞாபகம் வச்சுங்க. போலாமா நெக்ஸ்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 2/3 ஃபிராக்ஷன் வந்துருச்சு. 8 பின்னம் 8/9 64/81 மற்றும் 10/27 மீ போவா காண்க. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 2/3 8/9 64/81 and 10/27. நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல வந்து HCF கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, HCF கேட்டுதானே நியூமரேட்டர் HCF கண்டுபிடிக்கும். HCF ஆஃப் நியூமரேட்டர் ஃபார்முலா தானே, டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்னது 2, 8, 64,
10. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடி நியூமரேட்டர் இருக்கு HCF. காமன் என்ன வருது 2 1 4 32 5. அவ்வளவு அங்க 5 வந்துருச்சு. இனிமேல் காமன் எலிமெண்ட் வராது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு 2 தான் வரும். இது ஆன்சர். இதுக்கு வந்து நியூ HCF வந்து 2 டிவைடட் பை LCM வந்து டினாமினேட்டர் எது எது 3 9 81 27. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம்ல 2/3 2/81 வருதுன்னா இந்த ரெண்டுத்துல தான் ஆப்ஷன் வரும்னு பாத்துக்கலாம். ஆனா இப்போ LCM கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா 3 இருக்கு 81 இருக்குல்ல. ஆனா அதுலயும் கண்டுபிடிக்கலாம். LCM பெரிய நம்பர். ஸோ ஆன்சர் வந்து நம்ம என்ன போயிடணும் 2/81 ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். ஆனால் இப்போ எப்படின்னு தெரிஞ்சுங்க. தட் இஸ் இப்போ டிவிசிபிள் பை 3 1 3 27 9 அகைன் 3 1 1 9 3 திரும்ப 3 1 1 3 1. அப்போ 3 3s are 9 9 3 27 into 3 81. So LCM is equal to 81. So answer is 2/81. எக்ஸாம்பிள்ல ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு HCF கண்டுபிடிச்சிட்டோமா, HCF தான் ஈஸி, டப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கேட்டானா அங்கே LCM கேட்டானா உடனே அங்கே எதுக்கு போகணும், கீழே தானே HCF, அது கண்டுபிடிச்சி வச்சுனாங்கன்னா அந்த ஆன்சரு ஏதோ ஒரு 2 ஆன்சர் சூஸ் பண்ணலாம். அதை ஸ்பீட் அப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆனால் மெத்தட் இஸ் சச். நான் மெத்தட் சொல்கிறது உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஸ்பீட் அப் பண்ணணுன்றது. ஓகேவா? ஏன்னா பேசிக் சொல்றதா நான் இருக்கேன், எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதா? இது நோட் பண்ணிட்டீங்களா? 0.63 1.05 2.1 மீசிமா காண்க. ஃபைண்ட் தி LCM ஆஃப் 0.63 1.05 2.1. டிவிஷன்ல தப்பு வரும் இல்லையா, இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணும், எல்லாத்தையும் 100 ஏன்னா வந்து 2 டிஜிட்ஸ் 100 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், அது 63 ஆயிடுமா. இது 100 மல்டிபிள் பண்ணா 105 ஆயிடும். இது 100 மல்டிபிள் பண்ணா 210. ஒரு தள்ளி புள்ளி வச்சுன்னா 210 வந்து சரிதானா. இப்போ 100 மல்டிபிள் பண்ணிருக்கிறோம். ஆன்சர் என்ன பண்ணணும், 100 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 63 சொல்ல என்ன எதால டிவைட் ஆகும் பாருங்க. 7 டேபிள்ஸ் ஆகுமா மினிமம். 9 7s are 15 7s are 30. திரும்ப 3ல பார்க்கலாமா, 3 5 10. இப்போ வந்து LCM தான் கேட்கறாங்க இல்லையா, அப்போ திரும்ப போனோம் நம்ம 5 3 1 2. ஓகே, இது வந்து சப்புனா அது எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், 2 5s are 10 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 3s are 21 21 3s are 63 63 10 630. புரியுதா? இந்த மாதிரி 2 5 வந்துச்சுன்னா நீங்க வந்து இதை 5 இதுல 5 எல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு போகணும். 2 5s are 10 தண்ணி எடுத்து வச்சுங்க. மீதியை மல்டிபிள் பண்ண 3 3s are 9 9 7s are 63 63 into 10 630 வச்சுக்கணும். இப்போ 630 தான் வந்து LCM இருக்கு. ஆனா டிவைடட் பை என்னது 100. அப்போ we got 6.3. that is option B is the answer. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? 6 7 8 9 மற்றும் 12 மிகச்சிறிய எண்ணை வகுக்கும் போது ஒவ்வொரு நிபந்தனைகளிலும் மீதி 1 வரக்கூடிய எண் யாது? When dividing the smallest number by 6 7 8 9 and 12, what is the remainder 1 in each condition? அப்படின்னு கேக்குறாங்க. அதான் இந்த நம்பரால டிவைட் பண்றோம் சொல்ல ஒரு நம்பர் இருக்கு, அதாவது 504 505 503 502. இதை வந்து 6 7 8 9 12 வகுத்தா 1 தான் ரிமைண்டர் வரணும். அந்த 5 நம்பரால் டிவைட் பண்ணா அந்த நம்பர் என்னன்னு கேட்கறேன். இந்த 4 நம்பர்ல கேட்கறேன். சம் புரியுதா? நோட் பண்ணீங்க, சம்ம நோட் பண்ணுங்க. நோட் பண்ணீங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னா எது கேட்குறாங்க, டிவிசிபிள் 6 7 8 9 12. யூ ஃபைண்ட் LCM, தட்ஸ் ஆல். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சம் பார்த்தோன்னே எப்படின்னு கண்டுபிடிக்கும். LCM கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்க, என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் 2 only. 3 7 4 9 6. ஓகேவா? அகைன் 2 3 7 2 9 3. Again 2 3 7 1 9
3, again 3, 1, 7, 1, 3, 1, again 3, 1, 7, 1, 1, 1, அடுத்தது 7, 1, 1, 1, 1, 1. What is the LCM? LCM is equal to, you multiply, 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 3s are 72, 72 into 7, 7 2s are 14, 7 7s are 49, 50. இதுக்கு LCM வந்து 504. இந்த நம்பர் 504னா இந்த 5 நம்பரும் டிவைட் ஆகும், ஆனால் 1 மீதி வரணும். அப்ப என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், 1 ஆட் பண்ணிடணும். இந்த 504ஓட 1 ஆட் பண்ணிடுங்க, 505. தட் இஸ் தி ஆன்சர். சிம்பிள். புரியுதுங்களா? அதாவது இந்த நம்பர் ஒரு எண்ணால் வகுப்பட்டதுன்னா எல்லாத்துக்கும் ரிமைண்டர் 1 வரணும். அப்போ அந்த எண் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா 504 வந்துச்சு. 504ஆல இந்த 5 6 டிவைடு 7 8 9 10 12 டிவைட் ஆகும். ஆனா 1 ரிமைண்டர் வரணும்னா எல்லாத்தையும் ஒரு 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் 504, எல்லாத்தையும் டிவைட் ஆகும். இப்போ 2 ரிமைண்டர் வரணும்னா 2 ஆட் பண்ணணும். 5 ரிமைண்டர் வரணும்னா 5 ஆட் பண்ணணும். ஏன்னா 6 வரக்கூடாது, ஏன்னா 6 ஏற்கனவே வந்துருச்சு இல்லையா, அதுல டிவைட் ஆயிடும். ஸோ அப்போ 1 2 3 4 5 எது ஒன்றா சேர்க்கலாம் அதுல. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி சம் கேட்பாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எது ரிமைண்டரோ அதை ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிடணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? போலாமா நெக்ஸ்ட்? எதுமா? எஸ், 3 கொடுத்தா 3, 4 கொடுத்தா 4, 5 கொடுத்தா 5, 6 வராது. ஏன்னா 6 டிவிசிபிள் வருது இல்லையா, அதனால அதுக்குள்ளதான் வரும். சரிதானாமா? அதுக்கு மேல 8ம் வராது. ஏன்னா அந்த 7 இந்த 8 நடுவில் 10 11 வராது. ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் டிவைட் ஆகுது இல்லை, மீதி தானே வரும். ஸோ பிட்வீன் 0 அது 1 to 5 தான் ஆட் ஆகும். இங்க 1 சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். சரிதானா? நெக்ஸ்ட் போலாமா? இது பாருங்க, அனதர் சம். 62 132 மற்றும் 237 என்ற எண்களை ஒரு மிகப்பெரிய எண்ணால் உண்கும் போது கிடைக்கும் மீதி முறையை ஒரே மாதிரியாக வரக்கூடிய எண்ணை காண்க. இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணோமா எல்லாத்துக்கும் ரிமைண்டர், அது அங்க 1ன்னு சொன்னான் இல்லையா, இங்க அது சொல்லல அவன். ஏதோ 2த்துக்கும் எல்லாம் ஒன்னா வரணும். அது என்ன நம்பர்னு கேட்கிறான். எந்த எண்ணால் டிவைட் பண்ணா எல்லாருக்கும் மீதி வரும். எந்த மீதி எவ்வளோன்னா கேட்கல, எந்த எண்ணால வகுத்தா அப்படின்னு கேட்கிறான். When the number 62 132 and 237 are divided by a large number, the remainder is the same number அப்படின்றான். எல்லாத்துக்கும் சேம் ரிமைண்டர் வரணும். அங்க 1 வந்த மாதிரி இங்க எல்லாம் வரணும்ன்றான். அது 35ஆல டிவைட் பண்ணுமா, 36ஆல டிவைட் பண்ணுமா, 37ஆல 38ஆல பார்க்கணுமா? சம் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மிடில் நம்பர்னா இருக்கு 132 மைனஸ் 62, அது 1 வச்சுக்கணும். அடுத்தது அது லாஸ்ட் என்னது 237 மைனஸ் 132. நம்ம அங்க HCFல ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு டிவைட் பண்ண இங்க மைனஸ் பண்ணோம். இப்போ டிவைட் பண்ண என்ன வரும் 70, இதை பண்ணுமா 5 105, இது மைனஸ் பண்ணா 70, இது 105. இப்போ 70 105க்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFனா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு 5, அப்போ 14 21, திரும்ப 7 2 3, அப்போ HCFனா இங்க 5 into 7 is equal to 35. ஏன்னா இது LCM தேவையில்ல, HCF தான் வேணும். அப்போ 35ஆல டிவைட் ஆனாதான் எல்லாத்துக்கும் சேம் ரிமைண்டர் வரும். புரியுதா? இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட HCF போட்டுடணும். இப்போ நீங்க வெரிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நீங்க கரெக்டான எப்படி கேட்கலாமா? இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் 62, 62ல 35ல டிவைட் பண்ணினா மீதி என்ன வரும் பாருங்க, 27 வருதா? அதே மாதிரி 132, 130ல 35னா 107 தானே, 105, ரிமைண்டர் 37, 27 வருதா? அடுத்தது 237, 237க்கு வந்து
210 வருமா, இது 2 டைம்ஸ், அது 35 வரும், அப்ப 27. எல்லாத்துக்குமே 27 ரிமைண்டர் வந்துருச்சா? அது கேட்கலாம், எந்த நம்பரை டிவைட் பண்ணான்றா 35 சொல்லிட்டா போறோம். 35 இட் இஸ் டிவிசிபிள் பை இந்த பெரிய நம்பர் 35 டிவைட் பண்ணாதான் எல்லா இதுக்கும் ரிமைண்டர் சேமா வரும். அண்டர்ஸ்டாண்ட்? இது வெரிஃபிகேஷன் தான் போட்டேன் நான். இட் இஸ் கால்ட் வெரிஃபிகேஷன். டவுட் வரும் இல்லையா, இதுதான் எப்படி நம்ம அஷூரன்ஸ் பண்ணோம்னா இதுதான் மீனிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மிடில் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணிடணும், லாஸ்ட் நம்பர் பண்ணிட்டு அந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஆல் 3 நம்பர்ஸ். டிவிசிபிளான ரிமைண்டர் வந்துடும், அவ்வளவுதான். ஓகேவா? இருக்க டவுட் இருக்கா? அதாம்மா பெரிய நம்பர் எடுத்துங்க, டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் இது இல்லையா ஆர்டர் தானே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் ஐ டேக் ஹையஸ்ட் நம்பர், தட்ஸ் ஆல். நீங்க எப்படியும் எடுக்கலாம், 237 to 67 டிஃபரன்ஸ் எடுக்கலாம், 130 to 62 அப்படியும் பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் இது ஆன்சர் வில் கம். ஆமா, எப்படி பார்த்தாலும் அது வந்துடும் ஆன்சர் உங்களுக்கு. ஆனா அங்க எடுக்குது ஒரே நம்பர் எடுக்கிறீங்க இல்லையா, 237 minus 62 132 பார்த்தீங்கன்னா அதே 35 தான் வரும் உங்களுக்கு HCF. பின்வரும் எது பிரைம் ஆஃப் கோ பிரைம்ஸ் இணை பகா காரணி? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிரைம் ஆஃப் கோ பிரைம்ஸ் இஸ் எ கோ ஃபேக்டர்? அதாவது இது தெரியும் உங்களுக்கு, தெரியும் இல்லையா, பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் இஸ் வாட்? ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் இன் ஃப்ரம் 1 to 100? சொல்லுமா, 25 இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தட் இஸ் 1 வந்து என்ன நம்பர், பிரைமா காம்போசிட் நம்பரா? எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ 1 தவிர்த்துட்டு மற்ற 2ல இருந்து 99 பார்க்குறோம். அப்போ 2, 3, 5, 7, 11, 13 அதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ், அதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லுவோம். இங்க கோ பிரைம் நம்பர் பக்கத்துல கேட்குறாங்க. இப்போ 1662 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2. இது வந்து பிரைம் நம்பரே கிடையாது இல்லையா. இது விடுங்க, இது 7ஆல டிவைட் ஆகுது, இதுவும் பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா டிவிசிபிள் பை 5 13. அங்க 23 இது வந்து 4 times of 20 92. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் 18 and 25. கோ பிரைம் இஸ் வாட்? 18 and 25. பிரைம்ன்றது என்னது, டிவைட் ஆகக்கூடாது இல்லையா, இது எல்லாமே டிவைட் ஆகுது பாருங்க எல்லாமே. ஸோ 18 and 25 அதில் கோ பிரைம்ஸ்ன்னு வரும். 2, 3 எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுலாம் வந்து கோ பிரைம்ஸ் சொல்லுவாங்க. அதுதானா 5, 7 பக்கத்துல வருது இல்லையா, தட் இஸ் கால்டு கோ பிரைம்.